podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. நமஸ்கார், வணக்கம். கோவை வாணியின் மற்றொரு பாட்காஸ்டில் நேயர்களை வரவேற்கின்றோம். இன்று சில பாரதியார் பாடல்களை கேட்போமா? சின்னசுவாமி சுப்பிரமணிய பாரதி டிசம்பர் 11, 1882 முதல் செப்டம்பர் 11, 1921 வரை இருந்து மறைந்தார். கவிஞர், எழுத்தாளர், இதழாசிரியர், விடுதலை போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர். நம் இதயத்தை வென்றவன் பாரதி, தீர்க்கதரிசி பாரதி. பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தமிழ், தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, ஜாதி மறுப்பு, பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். எட்டப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி கலைமகள் என பொருள்படும் பாரதி என்ற பட்டம் வழங்கினார். பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் 1949 ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதலாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். இவரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இவர் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். பாரதி இந்திய வரலாற்றின் திருப்பங்களை நிறைந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். பாலகங்காதர் திலக், உ.வே. சுவாமிநாதையர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, மகான் அரவிந்தர் முதலியோர் இவரின் சமகாலத்தில் மனிதர்கள் ஆவார். வாருங்கள், சில நாட்டுப்பற்று பாடல்கள், தமிழ் பற்று பாடல்களை கேட்போமா? பாரதியின் பாடல்களை பாடுபவர் விதுஷி திருமதி சரோஜா சாமுவும் அவருடைய சிஷ்யை திருமதி ராதிகா ஸ்ரீதரனும். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இந்த பாரதி! சுதந்திரம் பெறுவதற்கு பல வருடங்கள் முன்பே ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று என பாடியிருக்கிறாரே, பாடி கழித்திருக்கிறாரே. ஆஹா! உழவுக்கும் தொழிலுக்கும் பந்தலை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும்
அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கு உரிமையா என்பதறிந்தோம். நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், இது நமக்கு உரிமையா என்பதறிந்தோம். இந்த பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம், பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்வோம், பரிபூரணனுக்கு அடிமை செய்து வாழ்வோம். ஆடுவோமே, கொண்டு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம், ஆடுவோம், ஆடுவோமே. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. இந்த பாடலில் பாரதி எத்தனை பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகிறான். பாருங்கள், கேட்போம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு, பாரத நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே, அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர்நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. வீரத்திலே படை வீரத்திலே, வீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, வீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. யாகத்திலே தவ வேகத்திலே, யாகத்திலே தவ வேகத்திலே, தனி யோகத்திலே பல போகத்திலே, யாகத்திலே தவ வேகத்திலே, தனி யோகத்திலே பல போகத்திலே, ஆகத்திலே
நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு. நேயர்களே, மற்றும் சில பாரதியின் தேசபக்தி பாடல்களை இரண்டாவது பகுதியில் வழங்குகின்றோம். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர் லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.